வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாழ்க்கை பயணம் 23. அப்படியே புதுசாக பார்க்குற எல்லாரும் இன்ஸ்டாவில் ஒரு ஃபாலோ, யூடியூப்லேயும் ஒரு சப்ரைஸ் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பயணம் பார்த்தீங்கன்னா ஒரே ரொட்டீன் ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கு. காலேஜு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு, வீடு. காலேஜு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு, வீடு. டோரா பூஜி நிலைமை ஆயிடுச்சு எனக்கு. என்னோட வாழ்க்கை பயணமாக போகுன்னு பார்த்தா பயணம் தான் வாழ்க்கையாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் இதுலேருந்து மீண்டு வந்து உயிர் தெழுவேன் பாகுபலியை போல. சரி, வாழ்க்கை பயணம் மண் ரோடா இருக்குன்னு சொல்லிட்டு சரி நம்ம தார் ரோட ஆக்கலாம்னு சொல்லிட்டு கேண்டீன் போனா ஐஸை பூட்டி வச்சுட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு மனசை தேத்திக்கலான்னு பார்த்தா ஐஸ்கிரீம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மனசு சங்கடத்தோட ரோனக்கு கூட்டிட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். தலைவன் ரோனக்கு என்னடா வாழ்க்கை இதுன்னு புலம்பிட்டே வந்துட்டு இருந்தான் என்கிட்ட. சரி விடுறா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அடுத்து 2 செகண்ட்ல 200 ஆப்பு விழுந்துருச்சு. வெள்ளடிச்சு போச்சு. என் தலைவன் கிஷோர் மட்டும் சன்னமா போயிட்டு எப்படியே பிஸ்கட்டை வாங்கிட்டான். அப்படியே பிஸ்கட் சாப்பிட்டு காலேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு நேராக வந்து ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்குள்ள வந்தோடனே பெரிய அதிர்ச்சி. ஜிம்ல அவ்வளோ கூட்டமே இல்லை. என்னன்னு பார்த்தா டைம் நான் சீக்கிரம் வந்துட்டேன். 5:30 வந்துட்டேன். எப்பயுமே 6 மணிக்கு தான் கூட்டமா இருக்கும். இன்னைக்கு நான் 5:30 வந்தனால தான் கூட்டமே இல்லை. என் கூட ஏதோ ஒர்க் அவுட் அடிச்சுட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ட்ரைனர் ஆயிட்டான். ட்ரைனர் ஆனதுலேருந்து பையனை கையிலேயே பிடிக்க முடியல. நான் 5:30 வந்தனால சும்மா உட்காந்துட்டு இருந்த கேப்ல வெட்டி உரையாடல்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாயத்தை பேசிட்டு இருந்தேன். ஒரே குதூகலமா உட்காந்துட்டு இருந்தோம். 5:30 வந்து அப்படியே கீழக்கா பார்த்தா புது மீன் தொட்டி வாங்கி வச்சிருந்தாங்க ஜிம்முல. மீன் தொட்டியவே பார்த்துட்டு இருந்த கேப்ல நான் என்ன பண்ண வந்தேன்றதே மறந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை, இங்க இருந்த கார்டுல என் பேர் இருக்கும், அதை தேடி எடுக்கணும் என் கார்டை. நானும் டோரா பூஜில வர மேப் மாதிரி அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கேன். கிடைக்கவே இல்லை என் கார்டு. எப்படியோ ஒரு வழியா கார்டை கண்டுபிடிச்சு அதில் ஒர்க் அவுட் ஸ்பிரிட் எழுதிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் அவுட் எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த ஜிம்முக்கு வந்துட்டு போனா ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிருது. அப்படியே புரோட்டீனுக்கு சிக்கன் சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சிட்டேன் நண்பர்களே. அடுத்த விழாக்களை சந்திப்போம். டாடா, பை பாய்.